கூடங்குளம் 2வது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2வது அணு உலையில் எரிபொருள் நிரப்புவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து கடந்த 11ஆம் தேதி யுரேனியம் நிரப்பும் பணி தொடங்கியது. தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியதும் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருகே கோவில் உண்டியலை உடைத்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாவுப்பட்டு என்ற கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 3 ஆண்டுகளாக உண்டியல் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கோவிலின் பூட்டை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் உண்டியலில் இருந்த பணம் மற்றும் தங்கம், வெள்ளியால் ஆன பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். அவற்றின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கோவில் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட 18 மற்றும் 19வது வார்டு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பாதாள சாக்கடை குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடைப்புகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோன்று பலமுறை உடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை நிரந்தரமாக சரிசெய்ய நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவ்வப்போது ஏற்படும் உடைப்புகளால் நோய் தாக்குதலுக்கு ஆளாவதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே கோவில் திருவிழாவில் தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். திருக்கரவாசல் கிராமத்தில் திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. ஊர் மக்கள் ஒன்று கூடி தேரை இழுத்து வந்தபோது எதிர்பாராத விதமாக தேரின் சக்கரம் சேற்றில் சிக்கியது. அதில் தேர் கவிழ்ந்து விழுந்ததில் சுந்தரம், முருகையன் ஆகியோர் தேருக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர். திருவிழா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்தனர். தொடர்ந்து பெய்த மழையால் தேரோட்ட வீதி சேராக இருந்ததால் அதில் சிக்கி தேர் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேர் காலையில் எடுத்தோம் சார். தேர் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா சேத்துல தேர் பள்ளத்தில் முன்னாடி வீல மாட்டிக்கிட்டு அப்படியே குப்புற செஞ்சுட்டு எல்லாம் பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. போலீஸ் எல்லாம் 14 போலீஸ் இருந்தாங்க, எல்லாம் தான் இருந்தாங்க. பள்ளத்தில் வந்துட்டு அந்த வீல் ஃப்ரண்ட் வீல் 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த தேர் ஜோடிக்க வந்தவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்று வட்டாரத்தில் சாரல் மழை பெய்துள்ளது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ராதாபுரம், வள்ளியூர், பணக்குடி, கூடங்குளம், திசையன் விளை ஆகிய இடங்களில் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் மீனாட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்றனர்.